கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்க என்று ஆண்டவர் ஒரு சிறு கருவை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நாம் அனைவரும் அறிந்தது போல ஒரு சிறு படகோ அல்லது பெரிய கப்பலோ எதுவானாலும் அது பயணிக்கின்ற போது ஒரு சிறு ஓட்டை அந்த கப்பலுக்கோ படகுக்கோ மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிடும். ஆகவே அதில் அந்த படகையோ கப்பலையோ இயக்குகிறவர்கள் மிக கவனமாக அந்த படகையும் அல்லது அந்த கப்பலையோ இயக்க முயற்சிப்பார்கள். அதில் பெரிதாக கசிவு ஏற்பட்டு விடாதபடி ஒரு சிறு ஓட்டை அந்த முழு படகையும் அல்லது பெரிய கப்பலையும் கூட கவிழ்த்து விடக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அதில் ஒரு சிறு ஓட்டையோ இல்லாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை படகை ஓட்ட நாம் முற்பட வேண்டும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்கிறது: வாலிபன் தன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும், எப்பொழுது தன்னுடைய வாலிப பருவத்திலேயே நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதைத் தொடர்ந்து பல குறிப்புகளை பிரசங்கி அதில் வலியுறுத்தி கொண்டு வருவதை நாம் பார்த்திருப்போம். இவையெல்லாம் நடப்பதற்கு முன்பாக நீ உன் சிருஷ்டிகரை நினைக்க ஆயத்தப்படு என்று ஆயத்தப்படுத்துகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களே, இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை படகை நாம் இயக்க வேண்டும், பாதுகாப்பாக இயக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இயக்க ஆண்டவர் நம்மை